சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ கொஞ்சம் அழாம இருமா. அம்மா அம்மா என்னாச்சு? ஏன் அழற? நாம பயந்த மாதிரி ஆயிடுச்சு கையல். அன்பு போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க கையல். என்னம்மா சொல்ற? இது எப்ப நடந்தது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போனாங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எப்படி அவனை காப்பாத்துறது? டென்ஷன் ஆகாத கையல். ஒரு லாயரை பத்தி இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். இது ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால லாயரை வச்சு பேசினாதான் சரியா இருக்கும். வா போலாம். கையல் நானும் வரேன். இல்லம்மா, நீ பதட்டப்படாத, இங்கே இரு. நான் திரும்ப வரும்போது அன்போட தான் வருவேன். மூர்த்தி, நீ பாத்துக்கோ. அழாதம்மா, அழாதன்னு சொல்றேன்ல, அழாதம்மா. அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை அழாதீங்க அத்தை. சொல்ல ஆனந்தி. அம்மா அழாதம்மா. அக்கா வந்ததும் பாத்துக்கலாமா, அழாதம்மா. ஹலோ ஷாலினி, என்னாச்சு அண்ணி? வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. ஒன்னும் இல்ல. அப்புறம் எதுக்கு அண்ணி அலறீங்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆவீங்க. என்னாச்சு அண்ணி? ஐயோ கடவுளே, போலீஸ் ஆகிறதுக்காக தான் அன்பு இவ்ளோ கஷ்டப்பட்டான். கவலைப்படாதீங்க அண்ணி, உங்க எல்லாரோட பிரார்த்தனையும் நிச்சயம் அன்புவை வெளியே கொண்டு வந்துடும். இந்த போதை பொருளுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நிச்சயம் அதை கையில நீ நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க அண்ணி. என்னால அப்படி இருக்க முடியல ஷாலினி. இந்த ட்ரக்ஸ் விஷயத்துல ஏண்டா அவனுக்கு இந்த வேலைன்னு அம்மா அண்ணன் எல்லாரும் அவன் மேல கோவப்பட்டாலும் போலீஸ் என் தம்பிய நான் எடுக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துட்டு போகும்போது என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்கு 30 பவுன் நகை ரெடி பண்ணணும் தான் ஆரம்பத்துல அவன் அந்த டேனியல் கிட்ட கை நீட்டிருக்கான். அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் நினைக்கும் போது கூட பிறந்தவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அண்ணி அல்லாதீங்க அண்ணி. இந்த ட்ரக்ஸ் டீலிங் அவன் விரும்பி செய்யாத போது அவனை கடவுள் தண்டிக்க மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமலே போலீஸ் அவனை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி ஷாலினி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க அண்ணி. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? டேனியலால நீ மாட்டி பண்ணுதான் நீ போலீஸ் ஆகிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட. கேட்டியா என் பேச்ச? எனக்கு இப்ப அன்பு எப்படியாவது பார்த்தாகணுமே.